வெல்கம் டு ராவன் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எரர் டிடெக்ஷன் பார்ட் 3. ஏற்கனவே 2 வீடியோஸ் பார்த்துருப்போம், அதோட கண்டினியூஷன் தான். 2024 சிஜிஎல் டயர் 1 கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? மிஸ்டர் அலீஷ் ஷாப் இஸ் ஃபர்தர் டு த ஹாஸ்பிட்டல். மிஸ்டர் அலீஷ் ஷாப் இஸ் ஃபர்தர் டு த ஹாஸ்பிட்டல். ஓகே, பார்த்தவொடனே ஈஸியாக சொல்லிடலாம், ரொம்ப ஈஸியான எரர் தான். ஃபர்தர் டு த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு இருக்கு. ஃபர்தர்னா என்ன? ஃபர்தர் அப்படிங்கிறது சப்போஸ் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன், ஃபர்தர் டீட்டெயில்ஸ், அந்த மாதிரி டேர்ம்ஸ் தான் நம்ம ஃபர்தர் யூஸ் பண்ணுவோம். அதாவது அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன் தேவை, அந்த மாதிரி இதுக்கு தான் ஃபர்தர் அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல கரெக்டான டேர்ம் என்ன வந்திருக்கணும்? ஃபார்தர். ஏன்னா டிஸ்டன்ஸை பற்றி பேசியிருக்காங்க. ஓகே, ஃபார்தர் த ரைட் ஆன்சர். ஃபார்தர் டு த ஹாஸ்பிட்டல், டிஸ்டன்ஸை சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார்தர் அப்படிங்கிறது வந்து என்னது? டிஸ்டன்ஸ். ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஃபார்தர் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். It rained a lot in this part of the country. It rained a lot in this part of the country. ஸோ இதுவுமே ரொம்ப ஈஸியான எரர். இட்டு சப்ஜெக்ட்டு, பட் வேர்பு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? ரெயின்னு இருக்குது. ஸோ என்ன வரணும்? ரெயின்ஸ் வரணும். ஓகே, ஸோ இட் ரெயின்ஸ் a lot in this part of the country. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். She sings good. ஷீ சிங்ஸ் குட். ஓகே, ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஷீ சப்ஜெக்ட்டு, சிங்ஸ் வேர்பு. ஸோ வேர்பை குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரணும்? வேர்பை குவாலிஃபை பண்ணுறதுக்கு அட்வர்ப் யூஸ் பண்ணணும். ஓகே, அட்வர்ப் யூஸ் பண்ணணும். பட் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இதை நம்ம பார்த்துருப்போம். குட்டுங்கிறது வந்து என்னது? அட்ஜெக்டிவ். ஸோ கரெக்ட் யூசேஜ் என்னது? அட்வர்பு. ஷீ சிங்ஸ் வெல். வெல் தான் வந்து அட்வர்ப், கரெக்டான யூசேஜ். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா ஷீ சிங்ஸ் வெல். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இன் சம் கண்ட்ரீஸ் யூ ஆர் நாட் ஏபிள் டு ட்ரிங்க் அன்டில் யூ ஆர் 21. இன் சம் கண்ட்ரீஸ் யூ ஆர் நாட் ஏபிள் டு ட்ரிங்க் அன்டில் யூ ஆர் 21. ஓகே, சில கண்ட்ரியில் 21 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி வரை நம்ம குடிக்க முடியாது அப்படிங்கிறது தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன எரர் இருக்குது? இன் சம் கண்ட்ரீஸ் யூ ஆர், ஸோ ப்ளூரல் யூ, ஸோ ப்ளூரல் வேர்ப் இருக்குது. கரெக்ட். யூ ஆர் நாட் ஏபிள் டு ட்ரிங்க் அன்டில் யூ ஆர் 21. இதெல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஆர் நாட் ஏபிள் டு. ஸோ ஏபிள் அப்படிங்கிறது வந்து என்னது? கெப்பாசிட்டியை சொல்கிறது. கேப்பபிலிட்டி, கெப்பாசிட்டியை சொல்கிறது தான் வந்து ஏபிள். ஓகேவா? ஸோ கெப்பாசிட்டியை சொல்கிறது தான் வந்து ஏபிள். பட் நமக்கு இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க? யூ ஆர் நாட் ஏபிள் டு ட்ரிங்க், அதாவது பெர்மிஷன் கிடையாது அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க. ஸோ பெர்மிஷன் கிடையாது அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு இதில் சூட்டபுளான வேர்டு என்ன? யூ ஆர் நாட் அலவுடு டு அப்படிங்கிறது தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். யூ ஆர் நாட் அலவுடு டு அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, யூ ஆர் நாட் ஏபிள் டு அப்படிங்கிறது தப்பு. யூ ஆர் நாட் அலவுடு டு ட்ரிங்க் அன்டில் யூ ஆர் 21 அப்படிங்கிறது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 2 ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபார்வர்ட்ஸ் ஹேஸ் பிளேட் அலாங்சைட் டேவிட் பெக்கம். ஸோ ஃபுட்பால் பற்றி பேசியிருக்காங்க. 2 ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபார்வர்ட்ஸ் ஹேஸ் பிளேட் அலாங் சைட். ஸோ பார்த்தோன்னே சொல்லிடலாம் 2 ஆஃப் த வேர்ல்ட்ஸ். ஸோ 2 பேரை பற்றி பேசியிருக்காங்க. சப்ஜெக்ட் வந்து என்ன இருக்குது? சிங்குலர் கொடுத்துருக்காங்க. ஹேஸ் வராது, ஹேவ் போடணும். ஓகே, ஹேவ் பிளேட் அலாங் சைட். ஸோ ஹேவ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அவர் செல்ஸ் ஷுட் நாட் பூஸ்ட் ஆஃப் ஒன்ஸ் நாலேஜ். அவர் செல்ஸ் should not boost off one's knowledge. ஸோ இந்த கொஷினில் என்ன எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் செல்ஃப்னு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து தப்பு. இது வந்து என்னது? ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். ஓகேவா? ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து தப்பு. ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணணும். இதுதான் வந்து மிஸ்டேக்கு. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஷுட் நாட் போஸ்ட் ஒன்ஸ் நாலேஜ். ஒன்ஸ் நாலேஜ்ன்னு இருக்குது. அப்போ கரெக்டான சப்ஜெக்ட் என்ன வரணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒன் தான் வரணும். ஒன் ஷுட் நாட் பூஸ்ட் ஆஃப் ஒன்ஸ் நாலேஜ். ஓகேவா? ஸோ அவர் செல்ஃப் அப்படிங்கிறது தப்பு. ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒன் ஷுட் நாட் பூஸ்ட் ஒன்ஸ் நாலேஜ், இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஐ ஹவ் சிங் லெட் இட் கோ பிஃபோர் அ க்ரௌட் ஆஃப் thousands ஆஃப் பீப்புள். I have sing let it go before a crowd of thousands of people. ஸோ இதுவுமே ஒரு ஈஸியான எரர் தான். என்ன? ஐ ஹாவ் சிங் வராது. ஹாவ் பக்கத்தில் எப்போதுமே வந்து என்னது? V3 தான் வரணும். பார்ட்டிசிபிளில் தான் வந்து எழுதணும். கரெக்டாக? ஸோ ஐ ஹாவ் சங், அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
he always wants to be in the company of those who are intellectually superior than him. ரொம்ப ரொம்ப ஈஸியான எரரு, பார்த்தோன்னு சொல்லிடலாம். he always wants to be in a company of those who are intellectually superior. superiorங்கிற வார்த்தை வந்தாலும் என்ன வரணும்? superior to. ஓகேவா? superior, inferior இதெல்லாம் வந்து எல்டர், ஓல்டர் இந்த இடத்துலலாம் வந்து டூ தான் வரணும். ஓகேவா? ஸோ தேன் வந்து வராது. தேன் வந்து தப்பான யூசேஜ். சுப்பீரியர் டூ அதுதான் வந்து கரெக்டான யூசேஜ். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மிஸ்டர் சுமன் ஆஸ்க்டு மீ டு பேக் மை லக்கேஜஸ். ஸோ அகெயின் ஒரு ஈஸியான கொஸ்டின். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். லக்கேஜஸ் வராது, லக்கேஜ் தான் வரும். ஓகேவா? லக்கேஜ். ஓகே, அன்கவுண்டபிள் நவுன். ஓகேவா? லக்கேஜ் தான் கரெக்டான யூசேஜ். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கேமல்ஸ் tend to move slowly than other domestic animals in the plains. ஸோ இங்கே என்ன இந்த கொஸ்டின் பார்த்தோன்னே இதுவும் சொல்லலாம், நம்ம கம்பேரிட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணியிருக்காங்க, தேன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது என்ன வரணும்? மோர் ஸ்லோலி யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ மோர் ஸ்லோலி வில் பி த கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தீபக் இஸ் ஸ்டடிங் பிடெக் அட் ஐஐடி டெல்லி டு பிகம் த இன்ஜினியர். Deepak is studying BTech at IIT Delhi to become the engineer. ஸோ இதுவுமே ரொம்ப ஈஸியான கொஷின். த இன்ஜினியர் வராது, an engineer, ஆர்டிக்கல் எரர். ஓகேவா? an engineer தான் வந்து கரெக்டான யூசேஜ். ஓகேவா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். The lions became violently when the visitors started throwing stones at them. The lions became violently. ஸோ மிஸ்டேக்கு நம்ம ரீட் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். இங்கே இருக்குது பிகேம் வயலண்ட்லி, இந்த இடத்துல தான் மிஸ்டேக் இருக்குது. ஓகேவா? வயலண்ட்லின்னு வராது, வயலண்ட் தான் யூஸ் பண்ணணும். வயலண்ட். ஓகே, அதாவது பிகேம் அப்படிங்கிறது வந்து என்னது? ஒரு ஸ்டாட்டிக் வெர்பு. ஸோ வயலண்ட் இஸ் த கரெக்ட் யூசேஜ். பிகேம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஸ்டாட்டிக் வெர்பு. ஸ்டாட்டிக் வெர்ப்னா என்ன? சம் சென்ஸு, எமோஷன்ஸ், இந்த மாதிரி விஷயத்த, குவாலிட்டி, இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறது தான் வந்து ஒரு ஸ்டாட்டிக் வெர்புன்னு நம்ம சொல்லுவோம். மோஸ்ட்டாக வந்து நம்ம ஆக்ஷன் வெர்புக்கு தான் வந்து அட்வர்ப்ஸு இந்த மாதிரி ஆக்ஷன் வெர்பு ஒரு ஃபாலோ பண்ணி வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வயலண்ட்லி யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு ஸ்டாட்டிக் வெர்பை ஃபாலோ பண்ணி வர்றதுனால இந்த இடத்துல வயலண்ட் தான் வந்து கரெக்ட் யூசேஜ். ஓகேவா? The lions became violent when the visitors started throwing stones at them. அதுதான் வந்து கரெக்டான சென்டென்ஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Jerry was driving home late when the accident took place. Jerry was driving home late when the incident took place. ஸோ இது வந்து என்னது? பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. பட் இங்கே பாருங்கள், இங்கே வந்து என்னென்னா டென்ஸ் தப்பாக இருக்குது. ஸோ என்ன வரணும்? வாஸ் டிரைவிங் தான் வந்து கரெக்டான யூசேஜ். ஓகே, அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது ஜெரி வந்து ஸ்லோவாக லேட்டாக போயிட்டு இருந்தான் வீட்டுக்கு. ஜெரி வாஸ் டிரைவிங் ஹோம் லேட். ஓகேவா? when the incident took place. ஸோ இந்த இடத்துல டென்ஸ் எரர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The company specializes at designing, crafting and manufacturing exquisite high quality furniture of exceptional craftsmanship. The company specializes at. ஸோ இதில் என்ன எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷனல் எரர். ஸ்பெஷலைசஸுக்கு அப்புறம் ஃபாலோ பண்ணி என்ன வரும்? இன் தான் வரும். ஓகே, நேற்று கூட ஒரு கொஷின் பார்த்துருப்போம் ஒரு போன வீடியோவில். குட் அட் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் ஒரு ப்ரிப்போசிஷன் எரர். ஸோ அதே மாதிரி ஸ்பெஷலைஸ்க்கு ஃபாலோ பண்ணி வரக்கூடிய ப்ரிப்போசிஷன் எடுத்து இன் தான் வந்து கரெக்டான ப்ரிப்போசிஷன் ஃபாலோட் பை ஸ்பெஷலைசஸ். ஓகே, ஸ்பெஷலைஸ்டு இன், ஸ்பெஷலைசஸ் இன், இதுதான் வந்து கரெக்டான ப்ரிப்போசிஷன். அதே மாதிரி குட்டுக்கு அப்புறம் ஃபாலோ பண்ணி வரக்கூடிய ப்ரிப்போசிஷன் எடுத்து அட்டு, குட் அட். ஓகே, இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிப்பீட்டடாக இதே தான் வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மை டாக் பாக்ஸ் வெரி லவுடர் அட் நைட். ஸோ ரொம்ப ஈஸியான எரர். பாக்ஸ் வேர்பு. ஸோ வேர்பை குவாலிஃபை பண்ணணும்னா அட்வர்ப் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ வந்து லவுட்லி. ஓகே, லவுட்லி தான் கரெக்டான யூசேஜ். அடிக்கடி நிறைய சென்டென்ஸில் நம்ம பார்த்ததுலேயே வந்து அட்வர்ப், அட்ஜெக்டிவ் வச்சு நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஓகேவா? ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். He and his friends does not want to attend the meeting. He and his friends. ஸோ he and his friends and வந்து ரெண்டு சப்ஜெக்ட் கனெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வெர்பு வந்து என்னது? ப்ளூரலில் இருக்கணும். ஸோ do not want to attend the meeting தான் ரைட்டான ஆன்சராக இருக்கும். டஸ் நாட்டுங்கிறது தப்பு. சப்போஸ்
he along with his friends அப்படின்னு வந்திருந்ததுன்னா இந்த இடத்துல டஸ் நாட் வந்து கரெக்டு. he along with his friends அல்லது he as well as his friends இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா டஸ் நாட் அப்படிங்கிறது கரெக்டான யூசேஜ். சிங்குலர் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? சிங்குலர் சப்ஜெக்ட்னு கன்சிடர் பண்ணி ஃபஸ்ட் உள்ளது தான் வந்து அலாங் வித் ஹிஸ் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்க சப்ஜெக்ட் தான் பார்க்கணும். ஸோ அப்போ சிங்குலர் சப்ஜெக்ட், ஸோ சிங்குலர் வெர்ப் யூஸ் பண்ணியிருப்போம். டஸ் நாட்டுங்கிறது கரெக்டாக இருந்திருக்கும். ஆஸ் வெல் அஸ் அதே மாதிரி தான் அதுக்கு முன்னாடி இருக்கிற சப்ஜெக்ட் சிங்குலர்னா சிங்குலர் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? பட் இந்த இடத்துல வந்து ஹீ அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 2 சப்ஜெக்ட்டு. ஸோ இதனால் வந்து ப்ளூரலில் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். while I was walking to the store, my friend calls me and asks for a favor. while I was walking to the store, my friend calls me and asks for a favor. சென்டென்ஸு பாஸ்டில் இருக்குது. பட் இங்கே பாருங்கள், my friend calls me and asks for a favor. ஸோ மிஸ்டேக் வந்து இங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. என்ன வரணும்? கரெக்டாக பாஸ்ட் டென்ஸில் எழுதிக்கணும். my friend called me and asked for a favor. ஸோ பாஸ்ட்டில் எழுதணும் ரெண்டுமே. ஓகே, இதுதான் வந்து இந்த இடத்துல மிஸ்டேக். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ப்ளீஸ் கோ அண்ட் மீட் த சேர்பர்சன், ஷீ வில் பி அவே ஃபார் த ஃபியூ நெக்ஸ்ட் டேஸ். ப்ளீஸ் கோ அண்ட் மீட் த சேர்பர்சன். ஓகே, இதில் எதுவும் மிஸ்டேக் இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. ஷீ வில் பி அவே ஃபார் த ஃபியூ நெக்ஸ்ட் டேஸ். ஓகே, இதில் இருந்து என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூ நெக்ஸ்ட் டேஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதுதான் வந்து மிஸ்டேக்கு. பொசிஷன் வந்து மாறி இருக்குது. நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான யூசேஜ். ஃபியூ நெக்ஸ்ட் டேஸ் அப்படிங்கிறது தப்பாக இருக்குது. ஓகேவா? ஸோ எரர் வந்து இந்த பார்ட்டில் தான் இருக்குது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். த டீச்சர் ஆஸ்க்ட் ஹிம் டு கீப் டிஸ்டர்பிங் த கிளாஸ் பட் இட் ஹேட் நோ எஃபெக்ட். த டீச்சர் ஆஸ்க்ட் ஹிம் not to keep disturbing the class. இது வரைக்கும் கரெக்டாக தான் இருக்குது. பட் இட் ஹேட் நோ எஃபெக்ட், அஃபெக்ட். ஸோ அப்போ நான் ரீட் பண்ணும்போதே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்துருச்சு வாயில். ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் தான் வந்து கரெக்டான யூசேஜ். ஸோ அஃபெக்ட்டுங்கிறது என்ன? எஃபெக்ட் வந்து நவுனாகவும் யூஸ் பண்ணலாம், வேர்பாகவும் யூஸ் பண்ணலாம். பட் அஃபெக்ட் அப்படிங்கிறது என்னவா யூஸ் பண்ணுவோம்? அஃபெக்ட் அப்படிங்கிறது ஆல்வேஸ் வெர்ப். எப்போதுமே அஃபெக்ட் அப்படிங்கிறது வேர்பாக தான் வந்து வரும் இந்த இடத்துல. ஸோ இட் ஹேட் நோ எஃபெக்ட் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான யூசேஜ். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மை கொலீக் ஆல்வேஸ் ஒர்க்ஸ் லேட்டஸ்ட் தேன் மீ. மை கொலீக் ஆல்வேஸ் ஒர்க்ஸ், கம்பேரிசன் வந்திருக்கு தேன். ஸோ லேட்டஸ்ட்டுங்கிறது தான் தப்பு. ஆல்வேஸ் லேட்டர் தேன் மீ. ஓகேவா? ரைட் ஆன்சர் லேட்டர் தேன் மீ. கம்பேரிட்டிவ் டிகிரியில் எழுதணும், இங்கே சூப்பர்லேட்டிவில் எழுதியிருக்காங்க. ஸோ லேட்டர் தான் கரெக்டு. ஓகே, மை சிஸ்டர் அண்ட் ஐ ஒர்க் வெரி ஹார்ட், நெவர்தெலஸ் மை பிரதர் டஸ் நாட் டூ எனி டாஸ்க் அசைன் டு ஹிம். என்ன சொல்கிறாங்க? மை சிஸ்டர் அண்ட் ஐ ஒர்க் வெரி ஹார்ட். ஓகே, நெவர்தெலஸ் மை பிரதர் டஸ் நாட் டூ எனி டாஸ்க் அசைன்டு டு ஹிம். ஸோ இதில் மிஸ்டேக் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெவர்தெலஸ், இதுதான் வந்து தப்பு. ஓகே, நெவர்தெலஸ் அப்படின்னா என்னது? நெவர்தெலஸ்னால் தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம்? இருந்த போதிலும். அதாவது நானும் என் தங்கச்சியும் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், இருந்த போதிலும் என்னோடய பிரதர் வந்து ஒர்க் பண்ண மாட்டான் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ இருந்த போதிலும் அப்படிங்கிறது வந்து தப்பான யூசேஜ். இந்த இடத்துல என்ன கன்ஜங்ஷன் வரணும் அப்படின்னா பட் தான் வந்து ரைட்டான யூசேஜ். ஓகே, நானும் என் தங்கச்சியும் நல்லா ஒர்க் பண்ணுவோம், ஆனால் அப்படின்னு யூஸ் பண்ணணும். பட்டோட மீனிங் வந்து என்னது? நம்ம தமிழில் ஆனால் அப்படிம்போம். இது வந்து இருந்த போதிலும். ஸோ அப்போ இந்த இடத்துல கரெக்டான யூசேஜ் வந்து என்னது? பட் தான் வந்து கரெக்டான யூசேஜ். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஹி வாஸ் பேட் இன்ஜூர்ட் இன் த லாஸ்ட் மேட்ச். ஸோ ஈஸியான கொஸ்டின் என்ன வரும்? பேட்லி இன்ஜூர்டு. ஓகே, பேட்லி இன்ஜூர்டு அட்வர்பியல் எரர். ஓகேவா? பேட்லி இன்ஜூர்டு தான் வந்து ரைட்டான யூசேஜ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட வந்து CGL Tier 1 2024 கேட்ட எரர்ஸ் எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எரர் டிடெக்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ இப்படி வேணுங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செஷன் எப்படி இருக்குங்கிறதையும் வந்து உங்களோட சஜஷன்ஸை கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.